ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்கி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்க ஒண்டர்லா போக போகிறோம். சென்னை வந்து ரீச் ஆகிறதுக்கு 9:30 கிட்ட ஆயிடுச்சு. அப்படியே பக்கத்தில் ஒரு கடையில் சாப்பாடு சாப்பிட்டு மோர் குடிச்சிட்டு ஒண்டர்லா நோக்கி எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஆட்டோ ஸ்டாண்டில் ஒண்டர்லா போக 5 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. கொஞ்சம் டிலேனால ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட எடுத்துக்கிச்சு. ஒரு வழியாக நம்ம இப்போ வந்து ஒண்டர்லாவை ரீச் பண்ணிட்டோம். ஒண்டர்லா வந்திருக்கோம். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. உள்ளே என்ட்ரான உடனே ப்ரொசீஜர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேலையாக லாக்கர் ரூமுக்கு போயிட்டோம். ஒரு லாக்கர் ரூமுக்கு வந்து 400 rupees சார்ஜ் பண்ணாங்க. பேக்கில் கொஞ்சம் முக்கியமான திங்ஸ்லாம் இருந்ததுனால பே பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. எல்லா ரைட்லையுமே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அதுலேயும் இந்த தாஞ்சோரா இன்வெர்டர் ரோலர் கோஸ்டர்லாம் கூட்டம் ரொம்ப அதிகம். சரி, டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தாஞ்சோரா வந்திருக்கோம். இந்த ரைடுக்கு வந்து டைம் ரொம்பவே அதிகமாக ஓடிடுச்சு. கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணி தான் ரைடே போகணும். நீங்கள் ஒருவேளை ஒண்டர்லா வந்து ரைடு எல்லாமே வேகமாக போகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வந்து ஃபாஸ்ட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. பட் காஸ்ட் தான் கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கும். இந்த ரைடை எப்படியாச்சும் கேப்சர் பண்ணிடணும்னு பார்த்தேன். பட் ஸ்பீட் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஃபோனை கீழே விட்டுறணும்னு பயமாயிடுச்சு. அதனால என்னால் வந்து வீடியோ கேப்சர் பண்ண முடியல. பட் 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப இந்த ரைடு வந்து ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஒருவேளை நீங்கள் ஒண்டர்லா வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த ரைடுக்கு போயிடுங்க. இதுலேயே வந்து எஃபர்ட் போடுற மாதிரி போட்டுக்க வேண்டியதான். நான் சவுண்டு கொடுத்தேன்னா நீ அப்படியே போட்டுக்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். நம்ம போன ஃபர்ஸ்ட் ரைட்லயே வந்ததுக்கு ஏதோ உருப்படியா ஒரு ரைடு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி, அடுத்து என்ன ரைடு போலான்னு பார்த்தப்ப மோஸ்டா எல்லா ரைட்லயும் கூட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு. ஒரே ஒரு ரைட்ல மட்டும் கூட்டம் கம்மி. பட் அது வந்து கிட்ஸ் ரைடு. சரி, கூட்டம் கம்மியா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ரைடுக்கு நாங்க போயிட்டோம். ஓட்டு ஓட்டு அடிச்சு ஓட்டு 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 ரெண்டு மணி நேரம் ஆச்சு. ஆனா நம்ம 2 ரைடு கூட ஒன்றும் போல. அடுத்து எந்த ரைடு போலான்னு பார்த்தப்பதான் நம்ம கண்ணில் இந்த ரைடு மாத்திச்சு. பட் இதுலயுமே கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால இதை நம்ம அப்புறமா போய்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துட்டோம். வர வழியில தான் இந்த கேம் பார்த்தேன். இல்ல நமக்கு 4 சான்ஸ். இந்த 4 சான்ஸ் இந்த 6 கிளாஸையும் அடிச்சு காலி பண்ணா நம்மளுக்கு ஒரு பெரிய பொம்மை தருவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர்னு சொல்லிட்டு களத்துல இறங்கிட்டேன். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. நம்ம ஸ்பீட் இல்ல, ஒரு வழி அந்த பணத்தை திருடிட்டாயா. நண்பர்களே, கேம் வந்து நொட்டிட்டு போயிடுச்சு. சரி, ஸ்நாக்ஸாவது சாப்பிடுவோமேனு கடைக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பக்கத்தில் பார்த்தா அங்கே ஒரு ரைடு இருந்துச்சு. பட் அந்த ரைடில் கூட்டம் ரொம்ப கம்மி. இதை விட்டால் நமக்கு வேற சான்ஸே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வேலையாக அந்த ரைடுக்கு போயிட்டோம். இந்த ரைடு வந்து கிட்ஸுக்குலாம் கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். ஒரு வேளை கிட்ஸை கூட்டு வந்தீங்கன்னா மறக்காம இந்த ரைடுக்கு வந்து அவங்களை கூட்டு போயிடுங்க. எல்லா ரைட்லையுமே கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இப்போ வாட்டர் ரைடு போயிட்டு ஈவினிங்லேயே எந்த ரைட்லாம் நம்ம ஒன்றும் போகலையோ அதை எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதன்படி நம்ம இப்போ வந்து ரைன் டிஸ்கோக்கு வந்திருக்கோம். நண்பர்களே, செம வைபா இருந்துச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து வேவ் பூலுக்கு போகிறோம். கைஸ், இதுதான் நான் சொன்ன அந்த வேவ் பூல். இல்லை ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலில் ஆர்டிஃபிஷியலான வேவ்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலேயே இல்லை குளிக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. மோஸ்ட்டாக எல்லா வாட்டர் ரைடையும் கவர் பண்ணிட்டேன். இல்லை கார்னேட்டோன்னு ஒரு ரைடு இருந்துச்சு. அதுதான் என்னோட பர்சனல் ஃபேவரட். இது இல்லாமல் ட்ராப் லூப்பு, வெர்டிக்கல் லூப்பு, இந்த ரைட்லாம் கூட போனதுக்கு ஒர்த்து அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ரைடு எப்படி இருந்துச்சு? ஓகே தான்.
வாட்டர் ரைட்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இன்னும் போகாத ரைடு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அடுத்த ரைடுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்திருக்க இந்த ரைடோட பேர் வந்து ஸ்கை ரயில். இது வந்து அந்த அளவுக்கு பயமாவோ இல்லை வந்து ஒரு த்ரில்லிங்காவோலாம் இல்லை, பட் இதுல இருந்து பார்த்தப்போ வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கிட்ஸ் ரைடு. ஒண்டர்லாவை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும், ஒண்டர்லாவை ஒரு வியூ பாயிண்ட்ல நல்லா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க இந்த ரைடை வந்து மறக்காம போயிடுங்க. இந்த ஒரு ரைடு மட்டும் தான் நாங்கள் வெயிட்டிங்கே இல்லாமல் போயிட்டு இருக்கோம். அந்த ரைடை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே பம்பர் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடுக்கு வந்தோம். இதில் வந்து நான் போகல, என் அண்ணன் மட்டும் டிரைவ் பண்ணான். ரொம்ப நேரமா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இவனோட கார் மட்டும் மூவ் ஆகவே இல்லை. என்னன்னு பார்த்தா ரைட் பண்றப்ப காலை வந்து தரையில வச்சிட்டு இருக்கான் போல. அடுத்த ரைடுக்கு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு 4 ரைடு போனோம். அந்த 4 ரைடுமே வேற மாதிரி இருந்துச்சு. நண்பர்களே, அப்புறம் இதுதான் நம்ம வந்து ஒண்டர்லாவில் போன லாஸ்ட் ரைடு. இந்த ரைடோட பேர் வந்து ஸ்பின் மில். ஒண்டர்லால இதை புதுசாக வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ரொம்பவே ஐப் ஏத்துனாங்க. பட் இந்த ரைடு வந்து ஐப் ஏத்தின அளவுக்குலாம் த்ரில்லிங்கா இல்லை, பட் போனதுக்கு உண்மையாவே நல்லா இருந்துச்சு. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? ஸோ இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலாக டிஜே முடிச்சுட்டு ஒண்டர்லாலேருந்து லீவ் ஆகிட்டோம். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். மறக்காம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் ஒரு விளாக்ல சந்திக்கலாம். பாய் ஒண்டர்லா.